வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஓஷோவோட மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை தான் பார்க்க போறோம். இது சர்வசார் உபனிஷத்தை பத்தி ஓஷோ அவர்கள் கொடுத்த ஒரு சொற்பொழிவோட தொகுப்பு. இதுல இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செய்யுளுக்கும் பகவான் ஓஷோ அவர்கள் அவருடைய அர்த்தத்தை சொற்பொழிவா கொடுத்துக்கிட்டே வராரு. முதல் செய்யுளோட சாரம் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா ஓஷோ அவர்களுடைய சொற்பொழிவை பார்ப்போம். ஓம். இந்த பிரபஞ்ச சக்தியானது பேரொளியானது நம் இருவரையும் காப்பாற்றட்டும், நம் இருவரையும் பேணி காக்கட்டும். நம்முடைய அறிவானது மேன்மை அடையட்டும், நம் மனதானது தூய்மை அடையட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல்ல பகவான் ஓஷோ அவர்கள் இந்த சர்வசார் உபனிஷத்தோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. சர்வசார்னா என்னது? சர்வம்னா அனைத்தும்னு அர்த்தம். சாரம்னா எசன்ஸ், இல்லைனா ஒரு விஷயத்தோட முக்கிய கருத்துன்னு எடுத்துக்கலாம், முக்கிய அர்த்தம்னு சொல்லலாம். அதனால சர்வசார் உபனிஷத்ங்கிறது எல்லா உபனிஷத்திற்கும் மேலானதா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்றாரு. அதை எப்படி தெளிவுபடுத்துறாருன்னா, நாம ஒரு தங்க நாணயங்களுக்கு மத்தியில தங்கத்தோட தூய்மையை எப்படி குறிப்பிட்டு காட்ட முடியும்? எல்லாமே தங்கம்தான். அந்த தங்க நாணயத்துக்குள்ள ஏதோ ஒன்று மட்டும் சுத்தமானதாகவும் மற்றதெல்லாம் களங்கமுள்ளதா இருந்திருந்தாலும் நாம ஒரு தங்க நாணயத்தை குறிப்பிட்டு இது உயர்வானதுன்னு காண்பிக்கலாம். அப்படி எதுவும் இல்லையே. எல்லாமே தூய்மையா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, எல்லாமே உயர்வானதாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, சிருஷ்டியில எது தூய்மையானது எது உண்மையானதுன்னு எப்படி காண்பிக்கிறது? அதுவும் இல்லாம சர்வ ஜீவராசிகளுக்கும் உள்ளே இருக்கிறது ஒரே சாரமாக, ஒரே ஒளியாக, ஒரே பரமாத்மாவாக இருக்கும் பொழுது ஒன்று மட்டும் உயர்ந்தது, ஒன்று மட்டும் உண்மைன்னு எப்படி குறிப்பிட்டு காண்பிக்கிறது? அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல கலங்கங்கள் இருக்கிறதா ஒரு மனிதன் பார்க்கறானா அது அவனுடைய பார்வையில உள்ள கலங்கம் தானே தவிர இந்த உலகத்துல உள்ள கலங்கம் இல்லை. அப்போ ஒரு மனிதனானவன் தன் மனதிலையும் சித்தத்திலையும் இருக்கிற கலங்கங்களை விலக்கிக் கொண்டே வரணும். எது உண்மை, எது சத்தியம், எது உண்மையான ஆத்மான்னு நாம கோடிக்கணக்கான வருஷங்களா நமக்குள்ள பேசிக்கிட்டே வரோம். பல புராணங்களும் பல வியாக்கியானங்களும் பல விதமான சொற்பொழிவாளர்களும் ஞானிகளும் மகான்களும் எது உண்மை எது சத்தியம்னு நமக்கு விளக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் பெரும்பாலான நாம அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த உண்மையான ஒன்று நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒன்றை நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து இணைக்காத வரைக்கும் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்றை அறியறது ரொம்ப சுலபமாக தெரிஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுவாகவே இருக்கிறது மாறுறதும் சுலபமாக இல்லை. ஆத்மாவானது என்றைக்குமே எம்டியாகவும் எதுவுமே இல்லாத ஒரு தன்மை உடையதாகவும் தான் இருக்குது. நம்முடைய புத்திசாலித்தனமும் அறிவும் தான் அதிலேந்து பலவிதமான வர்ண ஜாலங்களை உண்டு செய்கிறது. எதுவும் தெரியாத அஞ்ஞானிக்கு கூட ஏதோ ஒரு சமயத்துல ஒரு ஆத்ம அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா வேதாந்தங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு இந்த உண்மையை அறியணும்னு நிறைய படிச்சு புத்தியில ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதை அறியறது அவ்வளவு சுலபமா இல்லை. இங்க பகவான் ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு உபனிஷத்தை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த உபனிஷத் ஒரு மனிதனோட புரிந்து கொள்ளும் தன்மையையும் அவனுடைய குணாதிசயங்களையும் ஒரு சிறிதேனும் மாற்றாம விடாது. ஒரு மனிதனை ஒரு உபனிஷத் அறிவானது அவனுடைய ஆத்மா கிட்ட கொஞ்சமாவது இழுத்து கொள்ளாம விடாது. ஒரு அறிவை அடையறதுக்கு ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற தாது பொருட்களை பற்றின ஒரு படிப்பறிவோ ஆராய்ச்சி அறிவோ ஒரு மனிதனையோ அவனுடைய குணாதிசயங்களையோ மாத்துறதில்ல. ஒரு கணித அறிவோ ஒரு விஞ்ஞான அறிவோ கூட ஒரு மனிதனை தன்மையை மாத்துறதில்ல. ஆனால் இந்த ஆத்ம ஞானத்தை பற்றின அறிவானது ஒரு மனிதனை புரட்டி போடுறதுக்கு கூட சக்தி உள்ளதாக இருக்கு. இப்படி ஒரு மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியுள்ள இந்த உபனிஷத்தோட ஞானமானது அந்த ஆத்மாவினுடைய உண்மையான தன்மையையும் இயல்பையும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அறிவுல சித்தத்துல புரியும்படி தெளிவுபடுத்துகிறது.
அதனால பகவான் ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒரு உபனிஷத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு உபனிஷத்தை பத்தி அறிந்து கொள்வதற்கு முன்னாடி, உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரம்மத்தையோ ஆத்மாவையோ அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அதை பற்றி உனக்கு தெரிந்த அனைத்து அறிவையும் விட்டுடு. பிறந்ததுலேருந்து நீ ஆத்மானா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கியோ அப்படிப்பட்ட அந்த அறிவை விட்டுட்டு இந்த உபனிஷத்தை கேட்க ஆரம்பி. எப்படி குளித்துவிட்டு புத்தாடை அணியறோமோ அதுபோல சுத்தமான மனத்தோட இந்த ஆத்ம அறிவை தெரிந்து கொள். நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தூக்கத்துல வர கனவானது நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு தான் வருது, ஆழ்ந்த தூக்கமா இருந்தா கனவு எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. ஒரு மனிதன் அவன் நன்றாக தூங்குவதற்காகத்தான் கனவு உண்டாகிறதாம். கனவில்லாம ஆழ்ந்த தூக்கத்திற்குள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது. அந்த கனவு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய எந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறானோ, தன்னுடைய எந்த ஆசைகளை அவன் ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்கானோ அப்படிப்பட்ட ஆசைகள் தான் கனவுல அவன் அனுபவிக்கிறதாகவோ இழக்கிறதாகவோ தோற்றமளிக்கிறது. இந்த உபனிஷத்தில் சொல்லப்படுவது என்னன்னா, நம்முடைய விழிப்பு நிலை, அதாவது நம்ம கான்ஷியஸா நம்ம வாழற வாழ்க்கை கூட ஒரு விதமான கனவு தான். இந்த கனவுலேருந்து வெளிவரத்துக்காக தான் நம்முடைய தர்மத்துல சந்நியாசம்னு ஒன்று இருக்கு. இந்த சந்நியாசம் மேற்கொண்ட மனிதன் என்ன பண்ணுவான்னா, இந்த உலக விஷயங்கள்லேருந்து வெளிவந்து விடுகிறான். வெளிவரதுன்னா என்னன்னா, பந்த பாசம், குடும்பம், போகங்கள், சுகங்கள், இப்படிப்பட்டதான காட்சிகள்லேருந்து வெளிவந்து விடுகிறான். அப்போ அந்த சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட மனிதன் கனவிற்கு ஆட்பட்டவனாக இல்லை. பகவான் ஓஷோவினுடைய இந்த புத்தகமானது, உபனிஷத்தை பற்றின இந்த புத்தகமானது நமக்கு அறிவை கொடுப்பதற்காக இல்லையாம். எப்படிப்பட்ட ஒரு மாயையான அறிவை விட்டால் நாம் நம்முடைய சுய இயல்பை உணர்வோமோ அதை அறிவதற்காகத்தான் இந்த புத்தகம். சரி, மேலும் என்ன சொல்லியிருக்காரு பகவான் ஓஷோ பார்க்கலாம். இந்த உபனிஷத்தோட அறிவானது ரொம்ப டேஞ்சரஸும் கூட, ஆபத்தானதும் கூட. எந்த விதத்துலன்னா, இந்த கர்மபந்தத்துல உழல்கிற மனிதன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வர்றது அவனுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், சுற்றியுள்ளவர்களுக்கு நல்லதா இருக்குமா? உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை பாகற்காயை சுவைக்காத வரைக்கும் அதுல வெறுப்பு வராது. சுவைச்சிடுச்சுன்னா அது வேண்டாம்னு ஒரு தீர்மானம் வருது இல்லையா? இந்த உபனிஷத்தானது ஒரு மனிதனுக்கு எதை புரிய வைக்குதுன்னா, அவன் வாழ்கின்ற சுகபோகமான பந்த பாசத்துடனான வாழ்க்கை பொய்யானது, கசப்பானது, முடிவில்லாதது, அது ஒரு கனவு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கும். அப்போ அந்த மனிதன் என்ன செய்வான், அதுல இருக்கிற ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸையும் பந்தத்தையும் விலக்கி கொண்டே வருவான். ஒரு தாயானவள் குழந்தை பிறப்பின் பொழுது எவ்வளவு பெரிய பிரசவ வலியை அனுபவிக்கிறாளோ அதுபோல ஒரு மனிதனானவன், எந்த ஒரு மனிதனும், அவன் சந்நியாசியோ சம்சாரியோ, அந்த மனிதன் தன்னுடைய இயல்பான ஆத்மாவை வெளிக்கொணர்வதற்கு அப்படிப்பட்ட கஷ்டங்களை தன்னுடைய சித்தத்துல அனுபவிக்கிறான். கஷ்டமில்லாம அந்த ஆத்ம ஞானமானது வெளிப்படுவதில்லை. ஒரு தாயானவள் 9 இல்ல 10 மாசம்தான் ஒரு குழந்தையை சுமக்கிறாள். ஆனால் நாம, ஒரு மனிதன், பல ஜென்மங்களாக பல கோடி பிறவிகளாக சுமந்துக்கிட்டே வரோம். அப்படின்னா நமக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த விதையானது எப்படி விருட்சமாகும், எப்போ துளிர்விடும்? புழுவானது பட்டாம்பூச்சியாக பறந்து சுதந்திரம் அடைவது போல நம்முடைய ஆத்மாவானதும் நம்முடைய சிற்றறிவிலேந்து விலகி அதனுடைய உண்மை தன்மையையும் சுதந்திரத்தையும் அடைய வேண்டும். சுதந்திரமாக இந்த ஆகாயத்தில் பறக்க வேண்டும். அப்படி நம் சிற்றறிவை, நம் ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு ஆமை ஓடு போன்றதான அஞ்ஞானத்தை இந்த உபனிஷத் உடைக்கப் போகிறது. இந்த உபனிஷத் என்ன சொல்கிறதென்றால், ஓட்டிற்குள் இருக்கும் ஆமையை அறியாமல் அந்த ஓடே ஒரு பாறாங்கல், அதுதான் என் சொத்து என்று நினைப்பது போல், நம்முள் இருக்கும் அந்த ஆத்ம ஒளியை, பிரபஞ்ச சக்தியை அறியாமல் நம்முடைய அஞ்ஞானம்தான் நான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு விதையானது துளிர்விட்டு மரமாகி விருட்சமாகி அந்த சூரியனையே தொடும் அளவிற்கு உயர்ந்து பல காய்கனிகளை தந்து பலவிதமான பறவைகளுக்கு
வாழ்விடமாக ஆவது போல் நம்முடைய ஆத்ம சக்தியானது துளிர்விட்டு அதனுடைய இயல்பான அளவற்ற பிரம்மாண்டமான சக்தியை அடைய வேண்டும். எந்த மனிதன்தான், யார்தான் இந்த உலகத்தில் சந்தோஷத்திற்காக ஆசைப்படுவதில்லை? எந்த மனிதன்தான் சுகத்திற்காக ஏங்குவதில்லை? ஆனால் கரடுமுரடான பாதையில் நடந்து நாம் புதையலை எடுக்க விரும்புவதில்லை. சுலபமாக மழை பொழிவது போல் நம்மை தேடி நம்முடைய ஆத்மா வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதை நாம் தான், என்னதான் நமக்குள்ளேயே அந்த ஒளியானது ஒளிந்து கொண்டிருந்தாலும், என்னதான் அந்த சக்தியேதான் நாம் என்பது உண்மையாக இருந்தாலும் அதை நாம் இன்னும் உணரவில்லை. என்னதான் இந்த தொழில்நுட்பத்தோட முன்னேற்றத்தினால தாய்மார்கள் எல்லாம் இன்னைக்கு வலியில்லாம இப்போதைய காலகட்டத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் ஒரு மனிதனானவன் அவனது துயரங்களையும் இன்னல்களையும் புறக்கணித்து தன்னுடைய ஆத்ம நிலையை அடையவே முடியாது. அதற்குண்டான முயற்சிகளை செய்யாமல் அவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. என்னதான் மலை சிகரங்களை பார்த்து மனிதன் வியந்தாலும் அதன் கீழ் இருக்கும் பள்ளத்தாக்கு தான் அப்படிப்பட்ட உயர்ந்த மலையை தாங்குகிறது. அதுபோல் ஒரு மனிதன் படும் கஷ்டங்களும் துயரங்களும் தான் அவனை இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுவித்து உயர்ந்த ஆத்ம நிலையை அனுபவிக்க அனுமதிக்கிறது. ஆனால் மனிதனாக நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டால் சுகம் ஏற்படும், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே சுகம் என்று நாம் நினைக்கிறோம். சுக போகங்கள்தான் சந்தோஷம், வசதி வாய்ப்புகள்தான் பெருமை, இவைதான் வாழ்வின் லட்சியம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் துக்கமில்லாத கஷ்டமில்லாத பணக்காரன் இருக்கிறானா? அல்லது ஒரு நிமிடமேனும் சந்தோஷத்தை அனுபவிக்காத ஏழை இருக்கிறானா? முள்ளில்லாத ரோஜா செடி உண்டா? அதுபோல கஷ்டங்கள்தான் ஒரு மனிதனை விரக்தி நிலையை அடைய வைக்கிறது. விரக்தி நிலை என்றால் தன் மீது உள்ள வெறுப்பல்ல, இந்த உலக சுகங்களின் மீது வெறுப்பும் அல்லது முக்கியத்துவம் அளிக்காத ஒரு நிலையும் ஒரு மனிதன் அவனது மனதில் பெற வேண்டும், அடைய வேண்டும். இந்த செய்யுளில் அந்த பிரபஞ்ச சக்தியானது நம்மை காக்கட்டும் என்று ஒரு யோகியானவன் பிரார்த்திக்கிறான். ஏன் அப்படி பிரார்த்திக்கிறான்? ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவன் அடைய விரும்பும் ஒரு மனிதனானவன், யோகியானவன் எதை அடைய விரும்புகிறானோ அதை அடைந்து விடுவான் என்பது நிச்சயமல்ல. ஆனால் அவன் இறக்கப் போகிறான், இறந்து விடுவான் என்பது நிச்சயம். மறுபிறப்பு உண்டா? நிச்சயமில்லை. மறுபிறப்பு இருக்கலாம். ஆனால் அந்த மறுபிறப்பிலும் அவனது விருப்பம் நிறைவேறுமா? அதுவும் நிச்சயமில்லை. அதனால்தான் முதலில் அந்த யோகியானவன் அந்த பரமாத்ம சக்தி தன்னை காப்பாற்றட்டும், பேணி காக்கட்டும் என்று வேண்டுகிறான். நான் எதுவும் தெரியாத பாதையில் அடியெடுத்து வைக்கிறேன். என்னுடைய ஆத்மா எனக்குள்ளேயே இருந்தாலும் அதை பற்றி எனக்கு ஒரு சிறிதளவேனும் அறிவு கிடையாது. அதனால் எதுவும் தெரியாத என் ஆத்ம பாதையில் என்னை அந்த பிரபஞ்ச சக்தியானது காக்க வேண்டும். இதில் எந்தவிதமான என் புத்திக்கு எட்டாத ஆபத்துக்கள் வரலாம், அல்லது அந்த ஆபத்துக்களை தாண்டிச் செல்ல இயலாமல் எனக்கு இறப்பும் நேரிடலாம். என்னதான் விதை விருட்சமாக ஆனாலும், ஒரு சிறிய விதையானது பெரிய மரமாக ஆனாலும் அந்த விதைக்கு தெரியாது நாம் பெரிய மரமாக ஆகப் போகிறோம் என்பது. அந்த விதைக்கு அப்படி பெரிய மரமாக ஆகக்கூடிய சக்தியை அளிப்பது எது? அந்த பிரபஞ்சம்தானே, அந்த பேரொளிதானே, அந்த பரமாத்ம ஞானம்தானே. ஆகவே அந்த விதையானது என்ன முயற்சி செய்கிறது? அந்த விதை வளர்வதற்கு ஒரு மனிதன்தான் சரியான மண்ணும் நீரும் அளிக்கிறான். அதுபோல நம்முடைய ஆத்மா வளர்ந்து துளிர்விட்டு விருட்சமாகி பெரிதாக வளர்வதற்கு நாம் தான் நம்முடைய அஞ்ஞானத்தையும் சிற்றறிவையும் பொய்யான அறிவையும் விலக்க வேண்டும். அந்த விதை தன்னுடைய இயல்பை இழந்தால்தான், அந்த விதையானது இறந்தால்தான் அது செடியாக மாறும். செடியாக அது மாறுவதற்கு அந்த விதையானது இறந்தே தீர வேண்டும். அதுபோல மனிதனானவன் தன்னுடைய அஞ்ஞானத்தை தான் என்று தான் கொண்டுள்ள அகங்காரமுடைய இந்த பர்சனாலிட்டியை அவன் இழந்தால்தான், இந்த சிறிய இயல்பானது இறந்தால்தான்
பெரிய இயல்பான அந்த மரமான தன்மையை அந்த மனிதன் அடைய முடியும். இங்கே அந்த பிரபஞ்ச சக்தியானது நம் இருவரையும் காக்கட்டும். இந்த இருவர் யார்? ஒருவர் குரு, இன்னொருவர் சீடன், அதாவது யோகி. யோக பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஒரு மனிதன். ஆனால் அந்த குருவானவர் ஏற்கனவே ஞானம் அடைந்தவர்தானே. அவர் ஏன் என்னையும் அந்த பிரபஞ்ச சக்தி காக்கட்டும் என்று சீடனுக்கு சமமாக தன்னை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஏனென்றால் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல நம்முடைய ஜென்மாந்தர வாசனைகளும் கர்ம பந்தங்களும் அவ்வளவு சுலபமாக சித்தத்திலிருந்து விடுபடுவதில்லை. எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் பிரபஞ்சத்திற்கு முன் ஒரு சிறிய துகள்தான். மேலும் ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தமானது, ஒரு பிணைப்பானது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருப்பதை காட்டிலும், ஒரு தாய்க்கும் தன் மகவிற்கும் இருப்பதை காட்டிலும் நெருக்கமான ஒரு பிணைப்பு. ஒரு குருவிற்கும் அவரது சீடனிற்கும் உயர்வும் சரி தாழ்வும் சரி ஒன்றாக வருகிறது. சீடன் தவறு செய்தால் குருவிற்கும் அதன் பலன் போய் சேர்கிறது. சீடன் உயர்ந்து சென்றால், முன்னேறினால், அதனால் ஏற்படும் பெருமையும் அந்த குருவை சாருகிறது. நம் வரலாற்றில் பார்த்தோமென்றால் புத்தர் எந்த தவறும் செய்ததாக குறிப்பீடு இல்லை. ஆனால் அவருடைய பிரார்த்தனையில் என்னை காப்பாற்று என்று அந்த பிரபஞ்ச சக்தியை, சூன்யத்தை அந்த புத்தரே பிரார்த்திக்கிறார். அனைத்தும் துறந்த ஞானியானவர், எதுவுமே சத்தியமில்லை என்று கூறிய புத்தரானவர் எதை நோக்கி பிரார்த்திக்கிறார்? மேலும் பார்ப்போம்.